பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான வலியுறுத்தல், அப்புறம் பெஞ்சல் புயலுக்கான நிவாரண நிதி அப்படின்ற ஒரு வலியுறுத்தல், மத்திய அரசுக்கு ஒன்று மாநில அரசுக்கு ஒன்று அப்படின்றதாக அவருடைய வலியுறுத்தல் இருக்கா? உங்களுடைய பார்வை என்னது? முதல்ல அடிப்படையிலே என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் செய்து வர அதே ஒரு அரசியல் வழிமுறையத்தான் திரு விஜயும் கடைபிடிச்சிருக்கிறார். இங்க ஒரு ஜனநாயக அரசியல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் போது, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றவில்லை என்றால் மக்களிடம் சென்று அதை கோரிக்கையாக வைத்து மக்களிடையே போராட்டத்தை நடத்த வேணும். கட்சியை வைத்து போராட்டத்தை நடத்த வேணும். இப்ப அதிமுக இன்னைக்கு செஞ்சிருக்க அந்த மாதிரி மக்களிடையே தான் அந்த பிரச்சனையை கலத்தி ஆட்சியாளர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். ஆளுநரை போய் சந்திப்பதில் என்ன இருக்கு? ஆளுநர் என்ன அதிகார மையம், அவ்வளவுதானே. அவர் என்ன செய்ய போறாரு? அதே மாதிரி ஒன்றிய அரசுக்கு அதே அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்க முடியாதா? அந்த கோரிக்கையை விடுக்க முடியாதா? எனவே இவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏற்கனவே அந்த பீட் அண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏற்கனவே போன பாதையில தான் இவங்களும் போறாங்க. அதைத்தான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட விமர்சித்தாங்க. இது ஒரு நாடக அரசியல் மாதிரி இருக்கு, நீங்க தீர்வு வேணா போராட்டமோ அதெல்லாம் இருக்கலாம், ஆளுநர்கிட்ட மனு கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் விஜய் பண்றாரோ என்ன? திமுகவே அதை பண்ணிருக்க, திமுகவே அதிமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் பண்ணிருக்கு. நான் அதான் சொல்ல வரேன், பீட் அண்ட் ட்ராக். இவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல ஆளுநர் பதவி வேணாம்னு சொல்றாங்க, அதே நேரத்துல ஆளுநருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கிட்டயே கொடுக்குறாங்க. ஏன் ஒன்றிய அரசுக்கு நேரடியா அந்த கோரிக்கையை விடுத்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? இல்ல அது மக்களுடைய பலத்தை வைத்து எதை சாதிக்க முடியுமா, இல்ல ஆளுநருடைய அதிகாரத்தை வைத்து ஒன்றை சாதிக்க முடியுமா? ஒரு தலைவருக்கு இதை பற்றிய தெளிவு வேணும் இல்லையா? இப்ப தாவேக்காவே போராட்டத்தை நடத்தியிருந்தா அது வேற மாதிரி அரசியல், ஆளுநரை சந்தித்து இருப்பது சாதாரண அரசியல் பாக்குறீங்களா? ஆமா, அதிகார மையத்தை நீங்க நாடுவது அப்படின்றது ஒரு சரியான அரசியல் பாதை கிடையாது. தாவேக்கா மக்கள் செல்வாக்குள்ள மக்களினுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி. அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இதே கோரிக்கைகளை முன்வைத்து அழுத்தம் நிறுத்தமாக செய்யும் பொழுது அது ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெருத்த அழுத்தத்தை கொடுக்கும் அல்லவா? ஒன்றிய அரசுக்கு அந்த கோரிக்கையை விடுக்கும் பொழுது அதை ஒரு அழுத்தம் கொடுக்கும், ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் அல்லவா? அந்த பாதையை விட்டு இந்த பாதையை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது என்ன? அது ஆனா யார் எதிர்கட்சின்றப்போ ஆளுநரை சந்தித்தோம் புகார் மனு கொடுத்தோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல விஜயும் வந்துடுறாருல்ல, அதிமுக பாஜக எல்லாம் சொல்ற மாதிரி அதுல விஜய் வந்துடுறாரு. அது சரியான பாதை இல்ல, சரியான பாதை இல்ல. பீட் அண்ட் ட்ராக் அப்படின்றத நான் எல்லாரும் போயிட்டு இருக்கிற பாதை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப எம்ஜிஆர் பண்ணாரு இல்லையா, அதையே தான் எல்லாரும் இவங்களும் கடைபிடிக்க நினைக்கிறாங்க. அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. நம்ம அந்த காலகட்டத்துல அவர் போயிட்டு ஒரு ஊழல் பட்டியலை எடுத்துட்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு, அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ்.